अगगजाननं पद्मार्कं गजाननं महर्निशम् अनेकदन्तवक्त्राणाम् एकदन्तं मुखात्मके एकदन्तं शूर्पकर्णं गजवक्त्रं चतुर्भुजं पाशाङ्कुशधरं देवं ध्यायेत् वरसिद्धिविघ्नमहागणपतये नमो नमः। अस्यां श्रीदेवताभ्यां प्रियदां प्रियदाय महागणपतये नमः। ओम श्रीः अद्य पूर्व एवां गुणां विशेषविशिष्टायां मलयगवाल सकल पुदुमक्कल नामांकितस्याः हिंदू बौद्ध इस्लाम क्रिस्तवस्यां सकलैनमक्कल नामांकितस्य इति महादेवताभ्यां महादेवप्रियदां अददिनकाले विशेष महादेवताभ्यां वेदन अधिकरिप्पु शेषे विशेष पूजा ओम योवां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुमान् भवते चन्द्रमाम् अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवते ये एवं वेद गोवामायतनं वेद आयतनवान् भवते। ओम बल्लवा गणपतिमूर्तये नमः। सकलहार्य सिद्ध्यर्थं महादेवताभ्याय नमः। எல்லாம் அப்படி எப்படி வந்தீங்கன்னா சரி, நீங்களும் வாங்கின சரி பண்ணி ஓம் ஸ்ரீ தேவதாப்யாய நமஹ। அஸ்ய ஸ்ரீ அப்படியே வாங்க பலம் கந்தம் பாஞ்சால குங்குமம் காலாஞ்சி பிரதட்சேயதே சிவார்ப்பணம் சிவாத்மானந்தம் பிரௌகீதம் kalau ibarat itu kalau இன்றைய தினம் எங்களுடைய மலையக மக்களுக்கு ஒட்டுமொத்தமான சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக கருதப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், எந்த விதமான போராட்டங்களும் இன்றி, எந்த விதமான வேலை நிறுத்தங்களும் இன்றி, எங்களுடைய மக்கள் பாதைக்கு இறங்காத வண்ணம் அல்லது எந்த ஒரு போராட்டம் இல்லாத வண்ணம் எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அன்ருகுமார திசாநாயக்க அவர்களுடைய முழு முயற்சியினாலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் கௌரவ திரு சுந்தரலிங்கம் அவர்களுடைய வழிகாட்டலினாலும் கம்பெனியுடன் பலவிதமான பேச்சுவார்த்தைகள், பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் ஊடாக ஒரு சாதனையான ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய வேதன உயர்வாக இதை நாங்கள் காண்கின்றோம், பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 1350 ரூபாயிலிருந்து 1750 ரூபாய் சம்பளம் என்பது ஒரு யோசிக்க முடியாத ஒரு உயர்வாக காணப்படுகின்றது. 10 ரூபாய் 20 ரூபாய் உயர்த்திய காலகட்டம் அநேகமாக இருக்கின்றது. 50 ரூபாய் காலகட்ட சம்பள உயர்வுக்கு எவ்வளவு தூரம் போராட வேண்டி இருந்தது என்பதனை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஆகவே அத்தகைய சூழலிலிருந்து நிலையான சம்பளமாக 1550 ரூபாயும் அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து வரலாறிலே முதலாக அரசாங்க நிதியை தோட்ட மக்களுக்காக ஒதுக்கியிருப்பது, கிட்டத்தட்ட 5000 பில்லியன் ரூபாய் ஒதுக்கியிருப்பது, இது ஒரு சாதனையாக இருக்கின்றது. பல பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எதிர்கட்சியினர் அதற்கான எங்களுடைய மக்களுக்கு இந்த நாட்டிற்காக தனது உழைப்பையே உழைத்துக் கொண்டிருக்கின்ற
ரத்தத்தை சிந்தி உழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கான சம்பள உயர்த்திமைக்கு உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே எவ்வளவு எதிர்ப்பு குரல் வந்தது என்று. பின்பு மக்களுடைய எதிர்ப்பிற்கு காரணமாக அவர்கள் சுதாகரித்துக் கொண்டு அதற்கான பகுதி காரணங்களை முன்வைத்தார்கள். எது எப்படியாக இருப்பினும் ஜனாதிபதி அவர்கள் கூறினார்கள், சம்பள உயர்வு என்பது ஜனவரி மாதத்துக்கு பிறகு கட்டாயம் கிடைக்கும் என்று கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது உரையாற்றினார். அதற்கேற்றால் போல் இன்றைய தினம் கம்பெனி நிறுவனங்களுடைய கை எழுத்துடன் இன்றைய தினம் ஒப்பந்தமாகி இருக்கின்றது. இனி வரும் காலங்கள் எங்களுடைய மலைய மக்களுடைய மேன்மை அடைய அவர்களுக்கு ஆசை கூறியும் வாழ்த்துக்கள் கூறியும் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற அனைத்து அமைச்சுகளுக்கும் இந்த சம்பள அதிகரிப்புக்கான அரசாங்கத்தின் தொகையை அரசாங்கத்தின் பணத்தை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்கான வாக்களித்த அனைவருக்கும் நன்றிகளும் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.